அனைவருக்கும் வணக்கம். தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு பண்பாடு மற்றும் விளையாட்டு வாரம், அதாவது கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக் கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் 11 தலைப்பின் கீழ் தனி குழு நபராக மாணவர்கள் பங்கேற்கலாம். அவ்வாறு பங்கேற்கும் மாணவர்களை புகைப்படம் மற்றும் வீடியோக்கள் எடுத்து பிஆர்சிக்கு கூகுள் ஃபார்மில் லிங்காக அனுப்ப வேண்டும். அந்த பண்பாடு மற்றும் விளையாட்டு வார போட்டிகளில் பங்குபெறும் மாணவர்களின் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை கூகுள் டிரைவில் லிங்காக மாற்றம் செய்வது எப்படி அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக் தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபர்ஸ்ட் தரவா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 to 5 மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து பள்ளி அளவிலான போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 27, 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க. தனிநபர் என்னென்னலாம் பண்ணலாம், குழுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்டியில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் விவரங்களை எம்இசியில் பதிவு செய்யணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதில் வின் பண்ண மாணவர்களையுமே எம்இசியில் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி போட்டி நடைபெறும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் மற்றும் வீடியோக்களை பிஆர்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்க்ல அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படி ஃபோட்டோ எடுக்கிற பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போட்டி நடைபெறும் பொழுது பார்த்தீங்கன்னா போர்டுக்கு பின்னாடி ஸோ அந்த பள்ளியினுடைய பெயர், மாவட்டம், யூடைஸ் நம்பர், ஒன்றியம் இதெல்லாம் இருக்கிற மாதிரியே பார்த்துருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டி ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாணவர் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாருன்னு சொன்னால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாகம் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு எடிட்டிங்கும் இருக்கக்கூடாது. தனிநபராக இருந்தால் போர்ட்ரேட்லையும், குழுவாக பங்கேற்றாங்கன்னா லேண்ட்ஸ்கேப்லையும் அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தரவா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புகைப்படத்தையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோஸையோ நீங்கள் கூகுள் டிரைவ் லிங்கை நீங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஆர்சியில் ஒரு டீம் இருப்பாங்க. பிஓஸ், பிஆர்சி சூப்பர்வைசர்ஸ் அண்டு தொடக்க அண்டு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ஒரு டீம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிங்க்கை ஒவ்வொரு ஸ்கூல் அனுப்பின லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்து அதிலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ போட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி அளவில் மட்டும்தான் நடக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை லிங்காக அனுப்பணும். அது எப்படி லிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் லேப்டாப்பை எடுத்துக்கோங்க. லேப்டாப் எடுத்துக்கிட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஸ் நிறைய ஓப்பன் ஆகும். அதில் டிரைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் டிரைவ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகி அதனுடைய ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இங்கே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நியூ ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் நடக்கிறனால பியூஎம்எஸ் தாமல் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலோட நேமே கொடுத்துட்டு கீழே இங்கே தெரியக்கூடிய கிரியேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் பேரில் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த ப்ளஸ் நியூ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஃபைல் அப்லோடுன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்புக்கு வந்து அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் அப்போ யூஸ் பண்ணியோ அல்லது உங்கள் மொபைலில் இருந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணியோ நீங்கள் வந்து லேப்டாப்புக்கு அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்துடுங்க. பாருங்க, நான் அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் அப்லோட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் அப்லோடு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரீன் கலரில் டிக் வந்திருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் பேச்சு போட்டியில் கலந்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு பின்னாடி பிளாக் போர்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. பிளாக் போர்டில் வந்து கல்ச்சரல்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வீக், பள்ளியினுடைய பெயர், மாவட்டம், யூடைஸ் கோட், ஒன்றியம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தனிநபராக பேச்சு போட்டியிலேயே எதுலேயே கலந்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பேக்கில் போய்க்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழு நபராக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபைல் அப்லோடாக கிளிக் பண்ணி திரும்ப மறுபடியும் குழு நபருக்கான ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா திரும்ப மறுபடியும் பாருங்க ஃபைல் வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலரில் டிக் வந்துடும். ஸோ திரும்ப அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி குழு நம்பர்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோஸ் எடுத்திருந்தீங்கனாலும் அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, நியூவை கிளிக் பண்ணிட்டு ஃபைல் அப்லோட கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஃபோட்டோஸின் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு வந்து அப்லோட் ஆயிரும். ஆனால் வீடியோஸின் பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ பாருங்க, ஃபோட்டோஸ் வந்து சீக்கிரமாகவே நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. பட் ஆனால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஃபோட்டோஸ்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்லோட் ஆயிரும். வீடியோஸ் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அண்ட் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, நம்ம ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் ஃபினிஷிங் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவுமே அப்லோட் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு போட்டியிலும் பங்கு பெற்ற மாணவர்களை புகைப்படமோ மற்றும் வீடியோவோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் அக்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்சஸ் கேட்கும். நம்ம அக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே தெரியக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா எனி ஒன் வித் அ லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இது வந்து லிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப ஷேரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி லிங்க் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ போட்டோஸை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூகுள் டிரைவ் லிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த லிங்க் வந்து நமக்கு போட்டோஸாவே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு போட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அதை 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஷேர் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஜென்ரல் அக்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி எனி ஒன் வித் அ லிங்க் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டு திரும்ப இதுக்கான லிங்க் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷேரை கிளிக் பண்ணி காப்பி லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் பிஆர்சியில் அனுப்பக்கூடிய அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்க்கோ அல்லது வந்து எம்இசிலையோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸோ இதுக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. பிஆர்சியில் வந்து சூப்பர்வைசர்ஸ் அண்ட் பிஆர்டிஸ் மிடில் அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அண்ட் பிஓஸ் இவங்கெல்லாம் ஒரு டீமா இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லிங்க் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய லிங்கை ஓபன் பண்ணி பார்த்து அதுல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேஜ் வந்துக்கோங்க. வந்துட்டு ஃபைனலா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.